மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். தமிழரசன் நடந்து முடிந்த நிமிடங்களில் ஆர்வீஸ் தம்பி தம்பி உடையார் வகைக்கும் மஞ்சார் வகைக்கும் இங்கே நடந்த சம்பவங்களை பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சியினரும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த மதுபான கடையை அகற்ற சொல்லி 2002 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். 2002 ஜூலை 29 என் தம்பி பஞ்சாயத்து தலைவராக இருந்து கலிங்கப்பட்டி ஊர் இந்தியாவில் சிறந்த ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர். இது ஒதுக்கூடாது, தமிழ்நாட்டில் இங்குதான் இருக்கிறது. நீங்க மதுபான கடை காப்பாற்ற வைக்கக்கூடாது என்று ஊராட்சி மன்றத்தில் ஒரு மனதாக தீர்மானம் போட்டுக் கொடுத்தோம். பலமுறை கோரிக்கைகள் விடுத்தோம். நான் பலமுறை சொன்னேன். ஆனால் இந்த கடையை அவர்கள் அகற்ற முன்வரவில்லை. இந்த வழியாகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த கடையை கடந்துதான் ஸ்கூலுக்கு போக வேண்டும். என் கண்ணனில் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு பையன் பிராந்தி வாங்கி கொண்டிருக்கிறேன். பொடிப்பு பள்ளியில் உள்ளோம் என் ஊரில் நிலவுமையா என்று சட்டிப்பெருமாள் இழந்து அவருடைய படம் அங்கே கிடக்கிற போது இந்த கடையை போட சொல்லி என் 95 வயசு எங்க அம்மா இங்க வந்து 10:30 மணியிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேகாத வெயில இருந்து சார போற நேரத்துல இங்க வந்து உயிரோட திரண்டு ஆடும் பெண்ணு வந்து இங்க வந்து சத்தியாகிரகம் பண்ணாங்க. நான் ராத்திரி வந்து சேர்ந்தேன். நான் நல்ல முறையில சொன்னேன், இந்த கடை வேண்டாம், ஊரோட இருக்கிறாங்க, இந்த கடையை எடுத்து. ஆனா நேற்று ஜெயலலிதா எனக்கு கிடைச்ச தகவல், கலிங்கப்பட்ட கடையை திறக்கணும், பண்ட அடித்து வரட்டுங்க, அது சொன்ன தகவல் எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கு இந்த ஊர்ல நான் 51 வருஷத்துல நான் இதுவரைக்கும் எந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பை யாரும் கொடுக்கல, ஜெயலலிதா தான் கொடுத்தாங்க. நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கியா, அமைதியான அவனை அடிச்சு வரட்டு, அவனை ஒரு அடி அடிச்சு அவனை விரட்டாங்க. ஒண்ணு சொன்ன வயசு கேட்காட்டி இவனும் குடிச்சிருக்கான்னு அர்த்தம். எவனா ஒருத்தன் சொன்ன வயசு கேட்கறானா அவன் குடிச்சிருக்கான்னு அர்த்தம். இது வந்து யுத்தகலம். நான் 1 மணி நேரம் போலீஸ் கிட்ட பேசி இருக்கிறேன். உனக்கு என்ன வேலை, நீ பிரஸ்தா, உனக்கு என்ன வேலை, பிரசத்தை வேற உனக்கு என்ன வேலை, நீ பிரஸ்தா, உனக்கு என்ன வேலை, பிரசத்தை வேற உனக்கு என்ன வேலை, நீ யாருங்க, உனக்கு என்ன வேலைங்க. ஏதாவது நடந்தா யார் பதில் சொல்றது? இதன் பிறகு எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. என் தம்பி அங்க இருக்கான், எல்லாம் உட்காரு, எல்லாம் உட்காரு. ஆமா, எல்லாம் உட்காரு, உட்காரு. இங்க ரொம்ப நேரம் உட்கார வேண்டி இருக்கும், நம்ம எந்திக்க முடியாது. ஏன்னா அரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, அடிச்சு தூக்கிட்டு போன்னு சொல்லியிருக்கேன், எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ போலீஸ் பட்டாலும் ஒரு 10,000 கொண்டு வா, 2 பாத்துருவோம். யாரு குறுக்க பேசுறோம் அடிச்சு தூக்கி வெளியே போட்டுருவோம். இதற்கு பிறகு நாங்க எங்களை கைது பண்ணா நடந்துதான் வருவோம்னு சொல்லிட்டு போனோம். கடை அகற்றணும் சொல்லி கிட்ட போன உடனே போலீஸுக்கு எங்களுக்கு தள்ளுமுள்ளி வந்தது. அவங்க வட்டி சார்ஜ் பண்ணாங்க. நம்ம கிட்ட கம்பு கிடையாது, நம்ம பையங்க கையால வந்து எடுத்தாங்க. எனக்கு 2 அடி விழுந்தது. இதுக்கு மத்தியில என் மேல அடி விழுந்துச்சுன்னு கல்ல கொண்டு எரிஞ்சாங்க. முட்டா பையன் கல்லு என் மேலே விழுமில்ல, 3 கல்லு என் மேல விழுந்தது. இந்த ரத்தம் வந்துருக்கு காலில். அப்ப நிலைமை விபரீதமாகுதுன்னு, ஏய் கல்ல வீசுறவன் 4 பேர் தான், அவனை பிடிடா அப்படிதாங்கிற. இதுக்கு மத்தியில போலீஸ் பின் வாங்கி போயிடுச்சு. நாம கடையை உடைச்சு ஆட்க பாட்டில் உடைச்சு போட்டாச்சு. இதன் பிறகு ஒரு பய கல்ல கொண்டு போலீஸை பார்த்து எரிஞ்சவனை பிடிச்சு உதான்னு உதைச்சா செத்து போயிடுவான்னு நினைச்சேன். எப்படா போலீஸ கல்ல கொண்டு எரிஞ்சு நாங்க உதைச்சு மரத்துல கட்டி வைறான்னு சொல்லிட்டு இருக்கிற கண்ணீர் அடிக்கிறாங்க. டியர் கேஸ் யாரை பார்த்து அடிச்சாங்க? அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் அடையாளம் காட்டி அடிக்கிறாரு. என் மேலதான் 6 டியர் கேஸ் வந்தது, டிவி ரெக்கார்ட் ஆயிருக்கு. என் மேலதான் ராஜபக்சே ஆட்கள் மாதிரி தெரியுது. ராஜபக்சே ஆள் தான் வைகோ பார்த்து அடிறாம்பா. தமிழ்நாட்டு உணர்வு, தமிழ் ரத்தம் வைகோ மேல டியர் கேஸ் அடிக்கிற புத்தி வருமா? தமிழத்துக்கு பிறந்தவனுக்கு இந்த எண்ணம் வராது. கை கூடிட்டான். என் மேல 6 டியர் கேஸ் வந்தது. சத்தப்படாது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் அசையல. வேலை பார்த்து சுட்டாங்க, வேலை பார்த்து சுட்டாங்க. நீ வேலை பார்த்து சொல்ற, நெஞ்ச பார்த்து சுடு. நான் ஓட மாட்டேன். 1000 இந்திய ராணுவம் சுத்தி நின்று சுட்டப்ப அதுக்கு மத்தியில தப்பிச்சு வந்தவன் நானு. விளையாட்டு கதை இல்ல. சுத்தி 1000 பேர் சுட்டான். விடுதலை புலிகளை தப்பிச்சு கொண்டு வரும்போது
மின்னல் சொன்னா 6 டியர் கேஸ் என் மேலதானே வந்தது. பையங்க தானே தடுத்தாங்க, பக்கத்துல இருந்து விழுகுது. என்ன நோக்கம்? நான் வேன் மேல நிக்கிறேன், இந்த இடத்துல நிக்கிறேன், என்னை பார்த்து அடிக்கிறாங்க, கரெக்டா அடிக்கிறாங்க. அப்ப என்ன டியர் கேஸ் போட்டு அடிச்சு கீழே விட்டுருவாடிங்களா? போயிட்டு போறேன். என் ஊர்ல செத்தா அதை விட பெருமை என்ன இருக்கு? எங்கேயோ சாகிறத விட என் பிறந்த மண்ணுல, என் கலிங்கப்பட்டி பூமியில நான் செத்தேன்னா அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? அதுவும் கொள்கைக்காக, மதுவை ஒழிப்பாக்காக வைகோ குண்டடிப்பட்டி செத்தாண்டா பெருமை. இவ்வளவு செய்துவிட்டு இதற்கு பிறகு அதாவது காவல்துறை இந்த பிரச்சனையில் ஜெயலலிதா காரணம், இவங்க காரணம் இல்ல. வந்து அடிச்சு விரட்டு, கடையை தர. எதுக்காக கடையை திறக்கிற? இந்த ஊர்ல 100க்கு 100 வேண்டாத பிறகு கடையை திறக்கிற. எதுக்கு கடையை திறக்கிற? இன்னைக்கு பொறுமை, பொறுமைன்னா எவ்வளவுக்கு பொறுமை உண்டு? மகாத்மா காந்தியே சொல்லி இருக்கிறாரு, பொறுமைக்கு எல்லாம் உண்டு. எத்தனை வருஷம் பொறுமை காத்தோம். சதுப்பெருமாள் செத்து கிடக்கிற போது அவர் மகனையும் கைது பண்ணிச்சு இந்த கேடுகட்ட போலீஸ். இந்த போலீஸ் இல்ல, சேலம் போலீஸ். சேலம் போலீஸ் இல்ல, ஜெயலலிதா போலீஸ். இதற்கு பிறகும் நான் ஆத்திரத்தை அடக்கி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். உங்க மேல அடி விழுந்துடக்கூடாதுன்னு. ஏய், யாரா போறது? அவனை முதல்ல உதச்சிக்க உள்ளது போடுறான். இவனை முதல்ல உதைங்கடா, இவனை முதல்ல உதைங்கடா, இவனை உதைங்கடா, உதைங்கடா, 2 உதைங்கடா அவனை. இவனை உதைங்கடா. இவர் கட்டமணியா 3 அடி இருந்துகிட்டு இந்த ஊரை எல்லா கேட்டுக்கு இவன் தான் காரணம். போக கூடாதுன்னு சொன்ன எங்கடா போறேன்? எல்லாம் முடிஞ்ச பிறகு எதுக்கு டிஆர் கேஸ் அடிச்சீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? பாட்டு உடைச்சாச்சு, எல்லாம் உடைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. நாங்க அமைதியா வந்தாச்சு, நீங்க அமைதியா போயாச்சு. எதுக்கு டிஆர் கேஸ் அடிச்சீங்க? எங்க மேல, என் மேல அடிச்சீங்க. எதுக்கு வானத்தை பார்த்து சுட்டீங்க? எங்க அடுத்து சுடுறதுக்கா? இப்ப சுடு. நீ சரியான ஆம்பளைன்னா இப்ப சுடணும். நீ சரியான ஆம்பளைன்னா இப்ப சுடணும். ஏன் காக்கி போட்ட போலீஸ் நீ இப்ப சுடணும். நீ யோசிச்சா சுடணும். கிட்ட போகாத. ஏன் இந்த கொடிக்காரர் பிடிச்சு கொடு, விடுதலை சக்தி பின்னாடி சொல்லு. நீ கொடியை தூண்டிக்கு போகாத. இங்க இந்த வம்பு சட்டையில இங்க வச்சுக்கிட கூடாது, தெரியுமா? நான் ஒரு கட்டுப்பாட கட்சி நடத்துறவன். பின்னாடி போ. இப்ப சுடு. நீ சரியான ஆம்பளை காக்கி சட்டை போட்டவன். இப்ப சுடு. வானத்தை பார்த்து சுட்ட இல்ல, இப்ப சுடு. நான் தனியா வரட்டா? நான் தனியா வரேன். நீ சுடு. நான் தனியா வரேன். அரெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் இப்ப வாரேங்க. இப்ப வாரேன். யாரையும் கூட வரக்கூடாது. தனியா போறேன். போறேன். இல்ல அவங்க என்ன செய்யறான்னு பார்ப்போம். போறேன்.